பாண்டிய தேசத்துல சுற்றுப்பயணம் செய்தப்புறம் எனக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் வருதுன்னா, நான் போன நாடுகளிலேயே இந்த ஊர் பொண்கள் தான் அழகா இருக்கான். அவன் சொல்லலாம், ஏதாவது ஒரு பகுதியில் இருக்கிற பெண்கள் ரொம்ப அழகானவர்கள் சொன்னா கொஞ்சம் முச்சு கொடுத்து போகும்ல, அதுக்காக சொல்றேன். அவன் சகதேவன் சொல்றான், இங்கதான் ரொம்ப அழகானவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறமா இந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், வேத வேதாந்தங்களில் கரை கண்ட பிராமணர்கள் அதிகமாக இருப்பது இந்த காவிரி கரையில் தான். மகாபாரதம் சொல்லுது. ஏதோ இன்னைக்குதான் வந்திருக்காங்க, வடக்கேந்து வந்திருக்கான், பாப்பா கொண்டான், தமிழ்நாட்டுக்கு வேதத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதம் நிறைந்த தமிழ்நாடு மறந்துடாதீங்க. பாரதி சொன்னா வேதம் நிறைந்த தமிழ்நாடு. அதனால நமக்கு என்ன புரியணும்னா, இந்த ராஜசூய யாகம் அப்படி செய்த மன்னர்கள் இங்கு இருந்தார்கள். ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி அப்படின்னு ஒருத்தனை பத்தி புறநானூறு பேசுகிறது. அவனுக்கு புலவன் சொல்லக்கூடிய பெயர் என்னன்னா ராஜசூயம் வேட்ட பெருநற்கள்ளி. தமிழ் மன்னர்கள் ஒரு ஆள் தான் ராஜசூயாகம்னா, வடக்கை இருக்கக்கூடியவர்களில் பல பேர்கள் ராஜசூயம் பண்ணியிருந்தாலும் யுதிஷ்டிரனுடைய ராஜசூயாகம் தான் ரொம்ப பெருசு, அதான் பேசப்படுகிறது. அதுபோல தமிழ்நாட்டுல பெருநற்கிள்ளி அப்படின்னு ஒரு சோழ ராஜா, அவன் தான் ராஜசூயம் செய்த யாகம் பண்ணா. எப்ப? புறநானூறு காலத்துக்கு முன்னாடியே. அதனால அவனுக்கு என்ன பேரு? ராஜசூயம் வேட்ட பெருநற்கள்ளி. வேட்ட அப்படின்னா வேள்வி செய்த அர்த்தம். ராஜசூய யாகம் செய்த. இன்னொரு தங்கியர்னா ஒரு ராஜா பாண்டியன். அவனுக்கு என்ன தெரியுமா பேரு? பல் யாகசாலை முதுகுடுமி பெருவெழுதி. அதாவது வேதம், யாகம், யஜ்ஞம் இதெல்லாமே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக என்றைக்குமே இருந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்வதற்காக சொல்லுகிறேன். இதுல பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதின்னு புலவன் தான் அவனை பாடலாம். அப்ப அவன் பேர் என்ன? பெருவெழுதி. அது புரியுது. இது என்ன பல்யாக சாலை முதுகுடுமி? அது என்ன ஒரு டைட்டில் அவனுக்கு? பல்யாக சாலை முதுகுடுமி அப்படின்னா இவன் அதிகமா யாகம் பண்ணிட்டே இருப்பான். யாகசாலைகள் நிறைந்து இருந்ததான். எப்படின்னாக்க இங்க ஒரு யாகம் பண்ணுவோம், அப்புறம் அந்த ஊர்ல திருவண்ணாமலை பண்ண என்னமா, திருவண்ணாமலை மட்டும் பண்ணினா போதுமா, பக்கத்துல வேலூர்ல பண்ண வேண்டாமா வைப்பான். உடனே வேலூர்ல பண்ணுவோம். அதனால பல யாகசாலைகள் தொடர்ந்து யாகம் பண்ணுவோம். இப்ப யாகம் பண்ணுகிற போது தீட்சை வழக்கம். தீட்சை என்பது இந்த தீட்சா, யாக தீட்சா என்பது முடிவெட்டாம இருக்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் சிம்பல். எவ்வளவோ இருக்கிறது தீட்சையில. அதுல ஒண்ணு இன்னதான் சாப்பிடுவேன், இந்த சாப்பிட மாட்டேங்கிறது தீட்சையில வரும். இப்ப இந்த தாடி ஷேவ் பண்ணிக்காம இருக்கணும், ஹேர் கட் பண்ணிக்காம இருக்கணும். அதனால இவனுக்கு என்னதான்னு கேட்டான், ஒரு யாகம் பண்ணி முடிச்சுட்டு இவன் இந்த தீட்சை முடிஞ்சிடும். இப்ப அவன் நிச்சயமா ஷேவ் பண்ணிக்கலாம், ஹேர் கட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம்னு நினைக்கிற போது அடுத்த யாகத்துக்கு நாள் குறிச்சுன்னு வந்துருவாங்க. அடுத்த யாகம் அப்படிமா, சரி சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்போம். தீட்சை தொடர்ந்து அப்ப என்ன ஆகும், முடி இப்படியே வளர்ந்துருச்சு. அதனால முதுகுடுமி, இந்த குடுமி முடியானது நிறைய வளர்ந்து போய் ஏகப்பட்ட முடி ஒரு நாளுமே ஷேவ் பண்ணவே தந்துட்ட. அதுக்கப்புறம் முதுகுடுமி பெருவெழுதி பல் யாகசாலை, பல யாகசாலைகளை பெற்றிருந்த. அதனால இது எல்லாத்தையும் இங்க நடந்ததுன்னு சொன்னா வேதங்கள்ல தான் இவங்க தான் இருக்கிறாங்கன்னா. அதுக்கப்புறம் இங்க இருந்து பக்கத்துல கர்நாடகாவில் ஹம்பின்னு ஒரு இடம் இருக்கு. இப்ப அந்த இடம் தான் கிஷ்கிந்தான்னு பேரு. அந்த கிஷ்கிந்தாவுக்கு போனான். அப்புறம் சேர தேசத்திற்கு போனான். இங்க இந்த கடோத்கஜனை கூடவே கூட்டின்னு போயிருந்தான் அந்த பையன். இந்த கடோத்கஜன் தான் சொல்லியிருக்காங்க, நான் எப்போ வேணாலும் நீங்க உதவிக்கு கூப்பிடுங்க, நான் வருவேன்னு. அதனால சகதேவன் என்ன சொன்னா, நான் சவுத்துக்கு போறேன், நீ வாடா அப்படின்னா. கடோத்கஜன் வந்திருக்கான் நம்ம ஊருக்கு. இப்ப கடோத்கஜன் கிட்ட என்ன சொன்னா, இப்ப இந்த ராமசேது வழியா போய் நான் இலங்கைக்கு போய் விபீஷணனை பார்த்துட்டு அவங்ககிட்ட இருந்து யுதிஷ்டிரர் யாகத்தை ஏற்றுக்கன்னு சொல்றதுதான் ரொம்ப டைம் கன்சூமிங். எனக்கு டைம் கிடையாது, சீக்கிரம் நான் போயிட்டு நான் திரும்ப. அதனால அதாவது அவ்வளவு டிஸ்டன்ஸ் எல்லாம் நடந்து போயிட்டு வரதெல்லாம் முடியாது, நான் குதிரையில போறதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீ ஆகாய மார்க்கமாக சென்று அவனை சந்தித்து அவன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவனுடைய சப்போர்ட்டை தேடின்னு வந்துருந்தான். கடோத்கஜன் ஆகாய மார்க்கமாக போய் அவனை பண்ணினான். இந்த இடத்துல உங்களுக்கு சும்மா ஒரு, நான் என்னுடைய மகாபாரத நோட்ஸ்ல எப்பொழுதுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒட்டி வச்சுப்பேன்.
Now same-sex couples can make babies. நான் மகாபாரதத்தில் பல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு சயின்டிஃபிக் ஆகிட்டு வருதுன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆணும் குழந்தை பெற்றுக்க முடியுமானா முடியும். இதை வந்து போடுறது ஹியூமன் எக் sperm cells can be created using skin from two adults of the same gender. The study reveals அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ். இதை எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, மகாபாரதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு தகவலுமே பொய் அல்ல. ஒரு இந்துலேருந்து குழந்தை வருமா, பெண் தொடர்பு இல்லாமல் குழந்தை வருமா, ஆணுக்கும் குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் சும்மாவான கதை இருக்காங்க. ஒரு கதையும் இல்லை, எல்லாமே பாசிபிள், வாஸ் பாசிபிள் அண்ட் இஸ் கோயிங் டு பி பாசிபிள். இதை மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இப்ப அவன் விபீஷணன் அங்கிருந்து என்ன பண்ணினான் அப்படின்னாக்க, இலங்கையிலிருந்து என்ன கொண்டு வந்தாங்க, யாகத்துக்கு நான் அனுப்புறேன்டான். என்ன அனுப்புனான்னா, யாகசாலை அமைப்பதற்கு தூண்களுக்கு உபயோகமாக பனை மரங்கள் எவ்வளவு தேவையோ அத்தனை பனை மரங்களையும் இங்கிருந்து எடுத்துட்டு போறான்டான். அதை குறிச்சிங்க, இந்திரபிரஸ்தத்துல அவ்வளவு பெரிய பனை மரம்லாம் இருந்திருக்காது. அதனால இவன் இங்கிருந்து மெனக்கெட்டு அதை நான் பெரிய டிரான்ஸ்போர்டேஷன் தான் அனுப்பிச்சு விடுறேன். சகதேவனிடத்தில் தமிழர்களுக்கு ஒரு பிரியம். அவன் வாழ்ந்த காலம் ஒரு ஃபியூ டேஸ் தான். இங்க அவன் 2-3 மாசம் கூட தங்கவே சொல்லுது மகாபாரதம். ஆனா அதுக்குள்ள அவன் மேல அவ்வளவு ஒரு அபேட்சம் வந்துருக்கு. அதனால சகதேவனை முருகப்பெருமானின் அவதாரம் என்பதாக தமிழர்கள் நினைத்தார்கள். இதுவும் மகாபாரதத்துல இருக்கு. முருகப்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு சகதேவனை பார்த்தா முருகன் மாதிரி அழகா இருக்கான் அப்படின்னு சொன்னாங்களாம். சோழர்கள் சகதேவனோடு பாண்டிய தேசத்திற்கும் வந்து பாண்டிய தேசத்தினுடைய மன்னனோடு அவன் போர் புரிய போது கூட இருந்தார்கள். நகுலன் மேற்கு திசையில் வில் விஜயம் செய்தான். 10,000 ஒட்டகங்களில் யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு மிகுந்த பொருளை அதை கொண்டு வந்தாங்க. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, இலங்கையிலிருந்து மிக பெரிய அளவுல இதற்காக பொருள்கள் கொண்டு வரப்பட்டதை கண்டு யுதிஷ்டிரர் மகிழ்ந்து போனார். இப்ப இந்த ராஜசூய யாகம் அதனுடைய ஏற்பாடுகள் வரைக்கும் தான் நீங்க பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த ராஜசூய யாகம் அப்படின்னாக்க இப்ப எல்லாரும் திக்விஜயம் பண்ணியாச்சு. எல்லா ராஜாக்களும் ஒன்று போர் புரிந்து தோற்று போய் இவனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இல்லைனாக்க அவர்களாகவே இவனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், சமாதானமாக போய்விட்டார்கள். ஆனா எல்லாரும் கப்பம் கட்டுறேன் தான், எல்லாரும் பணம் கொடுத்துட்டான், எல்லாம் வந்தாச்சு. இப்ப ராஜசூய யாகத்திற்கான ஏற்பாடுகள் முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணப்பட வேண்டும். அதனால வழக்கம் போது யுதிஷ்டிரர் கிருஷ்ணனுக்கு செய்தி அனுப்பினார். தாங்கள் வந்துதான் இதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டும், தாங்கள் பக்கத்துல இருந்து கொண்டுதான் இந்த ராஜசூய யாகமே நடைபெற வேண்டும், வருகிறார். வந்துவிட்டார். வந்தவுடனே நீங்களே இந்த யாகத்தை படித்தா என்னன்னு கேட்டார் யுதிஷ்டிரர். அவ்வளவு அபிமானத்தை கிருஷ்ணன் சொன்னா, நீ செய்ய வேண்டிய யாகம் இது, நீ தான் செய்யணும், நான் கூட இருக்கேன், கவலைப்படாது. அதனால இந்த நீ தான் முடிசூட்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே தீட்சை செய்து கொண்டார். அந்த யாகத்தை நடத்துவதற்கு அந்த உங்களுடைய அனுமதி கிடைக்கணும் அப்படின்னு தான் காத்திருந்தேன். எனக்கு உங்க கையாலே தீட்சை பண்ணி விடுவோம்னா கிருஷ்ணர் பண்ணி விட்டார். புரோகிதர்கள் வந்தார்கள், அதற்கான ஏற்பாடுகளை பண்ணினார்கள். அந்த இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப சகதேவன் தான் இதுக்கு மெயின் இன்சார்ஜ். மெட்டீரியல் கலெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோமத்துக்கு எவ்வளவு சமைத்து வேணும், ஹோம குண்டம் எங்க போடணும், அதுக்கப்புறம் நீ எவ்வளவு தீன் வேணும், ஒரு யாகம் எங்கன்னா அதுக்கு என்னதான் தேவையோ அத்தனை பொருளையும் பட்டியல் போட்டு அந்த பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யார் எடுத்திருந்தார்? சகதேவன் எடுத்துக்கொண்டான். சகதேவனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது எல்லாம். தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர் அவர் கேட்டையும் மூலமும் சேர்ந்த அமாவாசை என்று தீட்சை செய்து கொண்டார். அதுக்கு கூட ஒரு நாள் குறிப்பிட்டிருக்கு மகாபாரதத்தில். அன்னைக்கு தான் இந்த யாகத்துக்கான இது. இந்த யாகத்தை நடத்தி வைக்கிற பொறுப்பு பிரம்மா அப்படின்னு பேர் அவருக்கு. இந்த யாகத்தை நடத்துகிற சீஃப் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வியாசர் பொறுப்பேற்றுக் கொண்டார். எல்லா பிராமணர்களையும் கூப்பிடணும். இப்ப சகதேவன் சொல்லியிருக்கான், காவேரி கரையில் தான் ஏகப்பட்ட பிராமணர்கள் இருக்கிறார்கள், வேதாங்கங்களில் எல்லாம் கரைகண்டவர்கள் சொல்லியிருக்கான். அதனால சோழ தேசம் உட்பட எல்லா பகுதிகளில் இருந்தும் உடனடியாக பிராமணர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். இந்த யாகத்துல பங்கேற்பதற்கு இந்த ஹோல் கண்ட்ரி அங்க சேர்ந்தது. அதுக்கப்புறம் ராஜாக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் இன்னாம் தேதி வர யாகம் பெரிய
அதனால அந்த யாகத்தை நான் மீறி கலந்துக்கிறேன், நான் இங்கே வந்துடுவேன், முன்னாடி வந்துடுவேன், அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அவளுடைய கெஸ்ட் ஹவுஸ் தான் ரெடி பண்ணணும். ஏன்னா இப்போ அவன் கட்டி வச்சிருக்காரு சபாகிரகம், இந்த மயம் கட்டி கொடுத்த பில்டிங், அதெல்லாம் ஃபுல் யூஸ். இப்போ எல்லா பில்டிங்குக்கு இப்போ ஆள் வர போகிறாங்க, எல்லாத்துலேயும் தங்கறதுக்கு. பிராமணர்களுக்கு என்று அவர்களுக்கு தேவையான வசதிகளோடு கூடிய டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லா இடத்துலையும் போடப்பட்டு அவர்களுக்கு வீடுகள் தயாரானது. அதனால இந்த இடத்துல சிற்பிகள் பெரியதாகவும் நறுமணம் கமழக்கூடியதாகவும் சிறந்த கட்டிடங்களை ஆங்காங்கே கட்டினார்கள். இப்ப இந்த குடும்பம் எவ்வளவு ஒத்துமையா இருந்ததுங்கிறது இந்த ராஜசூயாகத்துல துரியோதனன் எவ்வளவு அஃபெக்ஷனேட்டா இருந்தான் அப்படிங்கிறது இங்க புரியுது. அதாவது துரியோதனன் நிரந்தர பகைவன் அல்ல யுதிஷ்டிரனுக்கு. அவன் நிரந்தரமா ஒரு பொறாம பிடிச்ச ஆடு அப்படின்னா கிடையாது. அவன் தனக்கு உரிமைன்னு எதை நினைச்சானோ அதை விட்டு கொடுக்க விருப்பம். இன்னொருத்தன் எனக்கு தான் உரிமைன்னா அவன் குடும்பத்துல எது உரிமை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பக்கத்துலயும் நியாயம் இருந்தது. அதனால இப்ப யுதிஷ்டிரன் பக்கம் தான் நியாயம் இருந்தது, இவன் அநியாயம் பண்ணவும் சொல்ல முடியாது. அதாவது இவன் தான் நியாயம் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டுமே சிக்கலான பிரச்சனை. அதனால அதை சுமூகமா தீர்க்கறதுக்கு பாதி பாதியா பண்ணி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான் துரியோதனன், உண்மையிலேயே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஆனா இங்க நடக்கிற சம்பவம் தான் அது முடிஞ்சு போகல அப்படிங்கிறத காமிக்க போகுது. அப்படி என்னதான் நடந்தது? பொறுப்புகள் என்னன்னா, யுயுத்சுன்னு ஒருத்தன், இவன் திருதராஷ்டிரனுக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டான் 100 பிள்ளைகள் காந்தாரிகிட்ட. அதை தவிர ஒரு 10 சிஸ்டர்ஸ் வரை கல்யாணம் பண்ணிருக்கான். அதாவது அவங்கள்ட்ட அந்த ராஜ்யம் பட்ட மகிழ்ச்சிங்கிற அந்தஸ்து கிடையாது. வாழ்க்கைலாம் அவள்கிட்டலாம் குழந்தைகள் பிறக்கல. ஆனால் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு ஏற்கனவே நிறைய தேசத்துல இருக்கிற ராணிகள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். 100கணக்கான பேர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் கூட அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பணிபடை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ய குலத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீ, ஒரு வேலைக்காரி, அவ மேல ஆசைப்பட்டு ஒரு நாளைக்கு அவளை கொடுத்துட்டான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்து, நல்லா கவனிச்சிங்க, வேலைக்காரி இந்த பிறந்ததுனால தூக்கிட்டு வெளியில போ, அதெல்லாம் இன்னைக்கு வேணா எங்கேயாவது நடக்கலாம் குடும்பத்துல. நம்ம தேசத்து ராஜாக்கள் விஷயத்துல அப்படி பிறந்ததுன்னா அது 1 மணி ஆகும். அதுக்கு நீ தான் பதில் சொல்லி ஆகணும், அதுக்கு அப்புறம் தான் நீ தான் சொல்லணும். அதனால அப்படி பிறந்த குழந்தைக்கு பேர் யுயுத்சுன்னு பேர். ஒரு பெயர், அவன் திருதராஷ்டிரனுடைய மகன். இந்த யுயுத்சுவுக்கு என்ன பெருமைன்னா, யுத்தத்துக்கு அப்புறமா பாண்டவர்களும் போகிற போது யுயுத்சு தான் ஆட்சியில இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அவனுக்கு ஆட்சி வர முடியாது, அதனால பரீட்சித்து தான் ஆட்சியில வைக்கிறார்கள். ஆனால் பரீட்சித்து ஆட்சியில இருந்தாலும் கூட யுயுத்சு பக்கத்துல இருந்தால் அவனுக்கு ஏதாவது ஏற்பாடுகளும் பண்ணுவான்னு இந்த யுயுத்சுவுக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. இவன் திருதராஷ்டிரன் பிள்ளை, பிறந்தது ஒரு வைஷ்ய வேலைக்காரிக்கு. வேலைக்காரிக்கு பிறந்த பிள்ளைங்கிறதுனால ராஜ்யாதிகாரம் கிடையாது. ஆனால் அரண்மனையில மன்னனுடைய மகன் அப்படிங்கிற அந்தஸ்துல அவன் உதாரணம். அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸ் உண்டு. அவனை யுதிஷ்டிரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த 100 பசங்களும் ரொம்பலாம் பண்ணிட்டு இருந்த பீரியட்ல அவன் ஒருத்தர் தான் யுதிஷ்டிரனோட பாண்டவர்களோட எந்த பங்கும் வச்சுக்காமல் அவர்களோட ஃப்ரெண்ட்லியா இருந்தான். அதனால அவனுக்கு என்ன ஒர்க்கு, போஜனத்திற்கு வரிசையாக உட்கார வைப்பது. நீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் ஒரு கல்யாணம் நடத்திருப்பீங்க, சில பேர் கான்ஃபரன்ஸே நடத்திருப்பான் அரசியல்வாதியா இருந்தா. இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்னா அதுக்கு எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ஸ் போடணும், என்னெல்லாம் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கேம்ப் நடத்துறான் ஒரு இயக்கத்துல, அதுக்கு என்னெல்லாம் கவனிக்கணும். ஒரு குடும்பத்துல கல்யாணம் முடிவாருது, அதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இது அத்தனை இங்க விவரமா யூத்ஸுக்கு போஜனத்திற்கு டைனிங் ஹால்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நல்லா கவனிச்சிங்க. யார் எங்க உட்காரணும், இந்த உட்கார்ந்து இந்த இடமா முடியாது, இதெல்லாம் இங்க வந்து ராஜா உட்காருவான், இந்த இடத்துல இவன் உட்காருவான், இந்த இடத்துல அவனுக்கு விட, இந்த இடத்துல பிராமணர்கள் அப்படின்னு ஒவ்வொரு டைனிங் ஹால் பிராமின் புரோகிதா, இந்த டைனிங் ஹால் தீஸ் அது தனித்தனியா போஜனத்திற்கு வரிசையாக உட்கார வைப்பதிலும் எச்சிலை சுத்தி செய்வதிலும். இதுக்கப்புறம் இதெல்லாம் யாரும் எடுத்து போடுவார், இந்த இலையில சாப்பிட்டுட்டு அவங்கதான் இந்த இலையை எடுத்து போடுன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. அதனால அப்படியே சாப்பிட்டு போடுவாங்க. அந்த இலையெல்லாம் கிளீன் பண்றது யாரு, அது எல்லாத்துக்கும் சூப்பர்வைசரி இன்சார்ஜ். அதாவது இவன் கீழே ஒரு 5000 பேரை வச்சுங்க வேலை வாங்குவோம், அவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. பட் எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்க வேண்டிய ஒரு
நைட்டுக்கு என்ன ஏதாவது ஒன்று போடுற பாயசத்தை பண்ணு இப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும் மெனுவெல்லாம் போட்டு கொடுத்துருவோம். இது எத்தனையும் தயார் பண்ணுறாங்களா பார்க்கணுங்க. இல்லைன்னா மெனுப்படி வரலையும் தான் சொல்லுவாங்க. என்ன சார் டெய்லிங் அதை ஒட்டி இருக்கீங்க, ரெட்டு ஒன்று ரெட்டுவே பண்ணுமேன்னு கேட்டால் என்ன பண்ணிட்டு அதனால ரெட்டு ரெடியாக இருக்கா, அந்த ஜாங்கிரியும் ரெடியாக இருக்கான்னு பார்க்க வேண்டிய வேலை அவனுக்கு. உணவு ஒழுங்காக மெஸ்ஸில் இருந்த டைனிங் இதுலேருந்து கிச்சன்லேருந்து ஒழுங்காக வருதான்னு பார்க்கணும். பிராமண உபச்சாரம், பிராமணர்களுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணக்கூடிய வேலை அஸ்வத்தாமா அவன் தான் பண்ணினான். ராஜாக்களுக்கு உபச்சாரம் பண்றது இப்ப நல்லா யோசிச்சுக்கணும். அத்திரதன் இருக்கான். அந்த அத்திரதன் என்பவனுடைய பிள்ளைதான் வளர்ப்பு மகன் தான் கர்ணன். அந்த அத்திரதன் என்பவன் தான் திருதராஷ்டிரனுக்கு அமைச்சனாகவும் இருந்தான், தேரோட்டியாகவும் இருந்தான். கர்ணனை எடுத்து வளர்க்கிற போது கர்ணனை வளர்க்கணுங்கிற ஒரு அக்கறைக்காக அவன் கவர்மெண்ட் போஸ்ட்டை விட்டுட்டான். அப்படி கவர்மெண்ட் போஸ்ட்டை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் கர்ணன் அவன் வீட்டில் குழந்தையா வளரலாம். அப்படி வளர்ந்ததுனால்தான் கர்ணனுக்கும் இந்த அரண்மனைக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விடுகிறது. அதுக்கப்புறம் கர்ணனை முதல்ல துரியோதனன் சந்திப்பதை எங்கேன்னு கேட்டாக்கா அந்த விளையாட்டு அரங்கத்துல தான். அதனால இப்ப அந்த கர்ணனுக்கு அப்புறமா இவன் அதிரதனுக்கு அப்புறமா இவர் வேறொரு அமைச்சனை நியமித்துக் கொண்டார் திருதராஷ்டிரர். அந்த அமைச்சனுடைய பெயர் சஞ்சயன். அவன் தான் தேரோட்டி, அவன் தான் அமைச்சன். இந்த சஞ்சயன் அப்படிங்கிறவன் போர் நடக்கிற போது இவருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல போறோம் அவன் தான். அந்த சஞ்சயன் ராஜாக்கள் உபச்சாரம் எல்லா ராஜாக்களையும் கவனிச்சுக்க வேண்டியது அவன் தான். எல்லாருக்கும் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவானுங்க. இங்கே இவன் தங்கணும், இங்கே இவருக்கு இது பார்க்கணும் பார்த்துக்க அப்படின்டா. ஓவரால் சூப்பர்விஷன் எல்லாத்துக்கும் டாப் மோஸ்ட் எல்லாத்துக்கும் கைட் பண்ணி யாரா பைட்டக் நடத்துவாங்க, யாரா இந்த மீட்டிங் எல்லாம் நடத்தி யாரா என்ன ஒழுங்கா செய்யணும்னு பார்க்கறது யாரான்னா பீஷ்மரும் துரோணரும். அந்த பொறுப்பு அவர்கள்ட்ட விட்டான். சம்பாவனை பிராமணர்களுக்கு அந்தந்த யாகம் முடிஞ்சோன்னா தட்சண சம்பாவனை எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த சம்பாவனை யாருக்கு எவ்வளவு கொடுக்கறது அதுல இருந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் கிருபாச்சாரியார் எல்லோரிடத்திலும் அவன் கொண்டு வரக்கூடிய எல்லா பரிசு பொருள்களையும் வாங்கி மொய் எழுதுற வேற துரியோதனன். நல்லா கவனிச்சிங்க, பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுங்கிறது இங்கதான். அதாவது மொய் எழுதுற வேலையை துரியோதனன் ஏற்றுருக்கான் பாருங்க. ஒரு வீட்டில் மொய் எழுதுறது என்ன பெரிய முக்கியமானவங்களுக்கு கொடுப்போம். இல்லை இல்லை யாரோ ஒரு பையனை உட்காந்துருப்போம், நீங்க பார்த்துக்கிட்ட மொய் எழுதுற அப்படின்வோம். இந்த மொய் எழுதுறவனை எப்பொழுதுமே யாரை வைக்கணும்னு கேட்டா நம்ம குடும்பத்துக்கு மேல அக்கறை இருக்கிறவனா பார்த்து உட்காந்து வைக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, அவன் மண்ணுக்கு போறது 1000, சாம்பமூர்த்தி 700, இவன் 3000, இவனுக்கு தனிகாச்சலம் 4000 அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. மைக்கில் வேற அனௌன்ஸ் பண்ணுவான் சில கல்யாணத்துல எல்லாம் மொய் எழுதுற போது. இந்த மொய் எழுதியவன் கொடுத்துட்டு போனான். ஏன்னா அந்த ஏன்டா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணா நானும் யோசிச்சு பார்த்தேன். ஏன் கொஞ்சம் கல்யாணத்துல தான் இப்படி மொய் எழுதுறத போய் மைக்கில் வேற அனௌன்ஸ் பண்றாங்கன்னு. எங்கேயாவது இந்த பேர் திருத்தமா எழுதிட்டாப்ப அது மைக்கில் ரெக்கார்ட் இல்லை, அதுக்கு தெரிஞ்சு நான் இவன் இவ்வளவுதான் கொடுத்துருக்கான்னு தெரியுங்களா அவனுக்கு, அதனாலே அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப இந்த மொய் எழுதுறவன் நம்ம வீட்டுக்கு வேண்டாத பெயரா போயிட்டாங்கன்னா வயிறு எரிஞ்சிடும். வயிறு எரிஞ்சிக்கணும். நம்ம வீட்டு கல்யாணம் தான் நடந்துச்சு. இதே 100 ரூபா எழுதினான், இங்கே 1000 ரூபா எழுதும், 1000 ரூபா எழுதும் அப்படின்னு வயிறு எறிமாங்க. அதை விட இன்னொன்று என்னன்னு கேட்டா பாதிய பேக்கெட்ல கொண்டுவோம். இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, நமக்கு வேண்டாத பிள்ளைய உட்காந்து வச்சு எழுதுறான்னு சொன்னீங்க வச்சுங்க, அவன் மட்டும் என்ன பண்ணுவான், 4000 3000 வர இடத்துல ஒரு 1000 இந்த பக்கத்துல பேக்கெட்ல தண்டு மொத்தமா கணக்கு கொடுக்கிற போது இவ்வளவுதான் வந்ததுன்னு சொல்லிட்டுக்கணும். இப்ப நாணயமான ஒரு ஆளை வைக்கணும். துரியோதனன் அப்படி நாணயமாக எல்லோரிடத்திலும் பரிசு பொருள்களை பெற்று கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி லிஸ்ட் அடிச்சு பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனான். நல்லா கவனிச்சிங்க, ஒரு பைசா காசுல கூட கை வைக்கலாம். அப்பேற்பட்ட பொறுப்பு அவங்ககிட்ட கொடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த மொய் எழுதுகிற போதுதான் அவனுக்கு முதலில் பொறாமை வர தொடங்கியது. 23 ஆண்டுகளுக்கு பின்னால் அவனுக்கு எப்பொழுது பொறாமை வந்தது என்றால், இந்த படுபாவிக்கு இவ்வளவு பாக்கியமா? ஏன் இதுவரைக்கும் அவனுக்கு தெரியும் ராஜசூயாங்க நடத்த போறான், எல்லாரும் கொடுக்க போறாங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கிறவனுக்கு தானே வயிறு பொறுமோ, தூரத்துல இருந்து கேட்கறவனுக்கு அவ்வளவு வயிறு பொறுமா இல்லை. இவன் பக்கத்துல இருந்து பார்க்கலாம், என்னடா வயிறுக்கு எல்லாம் கொடுக்கலாம். இது நாளைக்கு பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் தான் ரொம்ப அழகா துள்ளவா எழுதியிருக்காருங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன், என்னுடைய பாஞ்சாலி சபதம் முழுக்க பாரதியினுடைய ருத்ர தாண்டவம். அதனால பாஞ்சாலி சபதத்தை மட்டும்
மிஸ் பண்ணவே கூடாது. பாஞ்சாலி சபதம் என்பது பாரதியாருடைய ருத்ர தாண்டவம். பாரதியே திரௌபதி படி ஆடினாலும் தெரியாது, உண்மையிலேயே பாரதி ஆடிட்டான். அப்படி ஒரு ஆட்டம் போட்டிருக்காங்க. அந்த விஷயத்தை நாளைக்கு பார்ப்போம். அதனால அந்த இடத்துல இந்த விஷயமும் வருது. இவன் என்னதான் செஞ்சான்னு சொல்லிட்டு ஸ்திரீ உபச்சாரம் வந்திருக்கக்கூடிய பெண்களை யாரும் கவனிச்சுக்கிறார் அப்படின்னா குந்தி காந்தாரி. காந்தாரிக்கு கூட இந்த இவ்வளவு பெரிய யாதிசூயாகத்துல வரவங்க பெண்களுக்கெல்லாம் நீங்க எல்லாம் கவனிச்சுக்கணும். மங்களுக்கு குங்குமம் தான் கொடுக்கணும், நெதலை பார்த்து போட்டு கொடுக்கணும், தாம்பூலம் கொடுக்கணும், வரவாடுக்கு கவனிச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா அவர் செஞ்சார். இதுல இன்னொரு காந்தாரிக்கு எப்படி அவளுக்கு தான் கண் தெரியாது அப்படின்னா, அவ பொண்ணு துஷ்டலா, அவ பக்கத்துலயே இருக்கா. அப்புறம் துரியோதனன் பொண்டாட்டி பானுமதி அவ பக்கத்துலயே இருக்கா. இந்த 100 தடிமாடுகள் இருக்க. இந்த துரியோதனனுக்கு அப்புறம் பிறந்த 99 அவன் பொண்டாட்டியெல்லாம் எல்லாரும் அங்க இருந்து எல்லாரும் செய்தார்கள். இப்ப அர்ஜுனனுக்கு என்னடா வேலைன்னா கிருஷ்ணனோட கூட இங்கேயும் போயிட்டு வர. என்ன சார் இப்படி சுத்திட்டே இருக்காரு, இவர் யார் சார் அப்படின்னா, இவர் தாங்க அர்ஜுனா. இவர் யாரு? கிருஷ்ணன் நமக்கு தெரிய மாட்டார், இவர் ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால இப்படியே சுத்திட்டு இருக்காரு. கிருஷ்ணனுக்கு என்ன வேலை? அதான் சொன்னான், நான் வாசல்ல நின்றுட்டு வரக்கூடிய பிராமணர்களுடைய பாதங்களை பிரச்சாரணம் பண்ணுவேன், எனக்கு அந்த புண்ணியம் வேணும்ல. அதனால கிருஷ்ணன் எடுத்துக்கொண்ட பொறுப்பு ராஜசூய யாகத்துல வரக்கூடிய அந்தணர்களை, இந்த யாகத்தில் பங்கேற்க இருக்கக்கூடிய பிராமணர்களை வாசல்லையே காலளவு வச்சு அவர்களுக்கு வரவேற்று அந்த தலையில் அந்த தண்ணீரை புரோட்சணம் செய்து கொள்ளக்கூடிய வேலை எனக்கு கொடுமா. வேற எந்த வேலையும் வேண்டாம். மற்ற டைம் தான் நம்ம நிற்கிறீங்க போவேன். அந்த பிராமணர்கள் வர டைம்னு இருக்கும் யாகத்துக்கு, அந்த நேரத்துல தான் இந்த காலத்துக்கு உள்ள வருவாங்க. அப்புறம் யாகம் முடிஞ்சோ போயிடுவாங்க, மறுபடியும் யாகத்துக்கு வருவார்கள். அப்படி வரக்கூடிய பிராமணர்களுக்கு கால வந்துதல் அந்த வேலையும் எடுத்துதான். இப்ப இந்த ராஜசூய யாகத்துல யார் யார் கலந்துண்டா அப்படின்னா, திருதராஷ்டிரன், துரியோதனாதியர், காந்தார நாட்டு மன்னன் சுபலன், அவனுடைய பிள்ளை சகுனி, அச்சலன், ரிஷகன், கர்ணன், சல்லியன், சோமதத்தன், பூரீஸ்வரர், சலன், அஸ்வத்தாமா, கிருபர், ஜெயத்ரதன், துர்பதன், சால்வன், பகதத்தன், இப்படி முதலான 500க்கும் மேற்பட்ட மன்னர்கள் அங்கே வந்திருந்தார்கள். அவ்வளவு ஏற்பட்ட ராஜ எல்லாம் சில ராஜ பரம்பரைகள் தான் 1க்கு 3 பேரா வந்திருக்கான். அவனுக்கெல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் அலாட்மெண்ட் ஆகணும். அவரும் வருகிற போது எல்லாருமே மொய் இப்படி எப்படி இல்லை, இந்த மொய் என்னங்கிறத நீங்க அங்கதான் பார்க்கணும். இது மகாபாரதத்துல ரொம்ப விவரம் தராமே இருக்கு. இதுதான் நாளைக்கு பொறாமையில் இருக்கிற போது அந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். இப்ப நாளைக்கு தினமே இதையும் ஆரம்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு ஆரம்பத்தில் வச்சுட்டு நாளைக்கு வருவோம். இப்ப எல்லாம் நடக்கிறது. யாகங்கள் என்பது பல நாட்கள் வேள்வி. அந்த வேள்வி என்பது காலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நடக்கும். ஒரே நேரத்துல பல அரங்குகள். அந்த அரங்குகள்ல எல்லா கிராமங்களிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நாட்டியங்களும் நடக்கும். எல்லாத்துக்கும் அப்புறம் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருவான். இந்த இடத்துல கதக், அந்த இடத்துல பரதநாட்டியம், இந்த இடத்துல குச்சிப்புடி, இந்த பெர்ஃபார்மன்ஸ், காலத்துல இன்னார் கச்சேரி, சாயங்காலம் இன்னார் கச்சேரி, நித்யஸ்ரீ மத்தியானம் 3 மணி, எல்லாம் போட்டு கடன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பிரம்மாண்டமா இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய சங்கீத வித்வான்கள் உண்டோ அத்தனை சங்கீத வித்வான்களும் வந்திருக்கிறார்கள். எத்தனை நாட்டிய பேரவைகள் உண்டோ அத்தனை நாட்டியமும் வந்திருக்காங்க. ஒரு இடத்துல வெறும் வாத்தியங்கள் அது முழங்கிறது, இன்னொரு இடத்துல கிராமிய நடனங்கள், கிராமிய இசை. இப்படி உங்களுக்கு எங்க பிடிக்கிறதோ அங்க போய்க்கலாம். இந்த ஏரியாவுக்கு போனா இங்க உட்காந்துக்கலாம், அங்க ஏரியாவுக்கு போனா அதை பார்க்கலாம். எங்க ருச்சி இருக்கோ அதுக்கு போகலாம். இடையில இத்தனைக்கு நடுப்புற அங்கங்க ஸ்டால்ஸ். எதுக்குன்னா இங்க கூல்ட்ரிங்க்ஸ் வச்சிருக்கோம், நீ மட்டும் எடுத்து குடிக்கலாம். இந்த பக்கத்துக்கு வந்தீங்கன்னா உடனே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம், எதை வேணாலும் எடுத்து வயிறு போட்டுக்கலாம். இது ஒரு பேக்கெட்ல கொஞ்சம் போட்டு கொடுக்கணும், ஒரு டப்பா பேக்கெட்டு தொன்னையில போட்டு கொடுக்கும், அதை சாப்பிட்டு மட்டும் நாட்டையும் பார்க்கலாம். இப்படி ஜனங்கள் எவ்வளவு பேர் வந்தாங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ராஜசூயாகத்தில் பங்கேற்றார்கள். இதெல்லாம் ஒழுங்கா நடந்துருச்சு. கடைசி அன்னைக்கு அபிவர்த ஸ்நானம்னு ஒன்று உண்டு. இந்த அபவர்த ஸ்நானம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இந்த யாக குண்டங்கள்ல ஒரு கலசங்கள் வச்சு தீர்த்தமாக தான் இருக்கும். இப்ப நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சஷ்டிப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, அதுக்கப்புறம் இது எல்லாமே
சதாபிஷேகம் எல்லாத்துலேயும் கடைசி நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தா இந்த கலசத்துல இருக்கிற தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது. அதுதான் நிறைவு. ஸ்நானம் பண்ணிட்டு புது வஸ்திரம் எடுத்துன்னு வரணும். அப்படி புது வஸ்திரம் எடுத்து முடித்து கொண்ட உடனே இங்க என்னன்னா இவருக்கு ஒரு பெரிய சீட்டு போட்டிருப்பாங்க. அந்த சீட்டுல உட்காரணும். இப்ப இந்த அவபிரத ஸ்நானத்திற்கும் இந்த புது ஆடை உடுத்தி கொண்டு அவரை ராஜா என்பதாக அங்கீகரிப்பதற்கும் முன்னதாக ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று இருந்தது. அது என்னன்னா இந்த யாகத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்களின் சிரேஷ்டமானவர்களை இப்பொழுது கௌரவிப்பது அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதனால அந்த கௌரவிக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க சபையில. இப்ப பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு சொன்னார், யுதிஷ்டிரா இங்கு வந்திருக்கக்கூடிய அரசர்களுக்கு அவரவர் தகுதியின்படி மரியாதை செய்வாயாக. யார் யாருக்கு மரியாதை செய்ய வேண்டும் தெரியுமா? ஆச்சாரியர்களாக இருக்கிறவர்கள், யாகம் செய்விக்கக்கூடிய வித்திரிக்குகள், உறவினர்கள், பிரம்மச்சரி. அதாவது உறவினர்கள்ங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம வீடுகள்ல எல்லாருக்கும் பட்டியல் போடணும். அத்தையோட புருஷன், அதுக்கப்புறமா மாமன், மாமனுடைய மனைவி, அதுக்கப்புறம் சித்தப்பன், சித்தப்பனுடைய ஒன்று விட்டவன், ரெண்டு விட்டவன், எல்லாரையும் செய்யணும். எல்லாருக்கும் சேர்ந்துட்டு இவாளுக்கு இந்த புடவை, அவர்களுக்கு அந்த வேஷ்டி எல்லாம் எடுத்து அந்த பையிலே எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சு கரெக்டா அந்த சம்பந்தி அந்த மேரேஜ் நடக்கிற போது நீங்க எல்லாருக்கும் மரியாதை பண்ணுவோம் இல்லையா? இப்ப அந்த நிகழ்ச்சி மறந்துடக்கூடாது. இது என்னன்னு தெரியறதுக்காக இவ்வளவு வழக்கமா நான் சொல்றேன். யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல வர்றாங்க, ஆல் ரிலேட்டிவ்ஸ், பிரம்மச்சாரிகள், உற்ற நண்பர்கள், இவர்கள் எல்லோருமே மரியாதை செய்யப்பட வேண்டியவர்கள். ஆச்சாரியர்கள், யாகம் செய்விப்பவர்கள், மன்னர்கள், இதெல்லாருக்கும் நீ பண்ணணும். ஆனா அப்படி செய்யக்கூடிய லிஸ்ட்ல நீ யார் ரொம்ப சிரேஷ்டம்னு நினைக்கிறியோ இவர் தான் ஃபர்ஸ்ட், இவரை தான் ஹானர் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முதல்ல எடுத்தவொடனே ஒன்று கொடுக்கணும். இவருக்கு தான் முதல்ல கொடுக்கணும்னு வச்சிருக்கோம். அந்த மாதிரி நீ யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு முதல் மரியாதை நடக்கட்டும். இந்த முதல் மரியாதைங்கிறது தான் நம்ம ஊர் சண்டைக்கே ஆதாரம். கிராமங்கள்ல நீங்க எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இத்தனோடு கோயில் இருக்கும். அதுக்கு வருஷத்துக்கு ஒரு திருவிழா. அதுவும் ஒரு பெரிய மனுஷன், அவன் எங்கேயோ இருப்பான், திடீர்னு அந்த திருவிழா போவோம். அதே மாதிரி இன்னொருத்தம் வருவோம். நீங்க எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த முதல் மரியாதை யாருக்கு? அப்படி தப்பி தடுத்து இந்த பையனுக்கு பண்ணா அந்த பையன் சண்டை போடுவோம், அந்த பையனுக்கு பண்ணா இந்த பையன் சண்டை போடுவோம். ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு பெரிய கொலை வெளியிட முடியும். அதை முதல் மரியாதை, கோவிலுக்கு முதல் மரியாதைகள் நிறைவுல கொலைகளாக முடிந்திருக்கின்றன. அதனால இந்த முதல் மரியாதை, அதுவும் நம்ம வீட்டு கல்யாணங்கள்ல இந்த முதல் மரியாதை அதை விட பல கல்யாணங்கள்ல நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவனுக்கு பண்றாங்க. நான் தானோட தாய்மாமன், எனக்கு பண்ணாம நீ என்ன அவனுக்கு பண்ணாம ஆயிடும். அவ்வளவுதான். பெரிய ரகடையாகி இந்த கல்யாண விட கர்மாதி விட. இப்ப இந்த கல்யாண வீடு இப்ப கர்மாதி விட ஆகப்போகுது. அதுக்காக சொல்றேன், இதுதான் ஆரம்பம். இந்த வீடும் கல்யாண வீடு இப்ப கர்மாதி விட மாறப்போகுது. அது ஏன் கர்மாதி மாறிட்டுன்னா அதுக்கு காரணம் முதல் மரியாதை. அந்த முதல் மரியாதை யாருக்கு தரப்பட்டது? அதை யார் ஆட்சேபித்தார்கள்? அந்த ஆட்சேபம் எங்கு போய் முடிந்தது? அது எப்படி ஒரு கொலையில் போய் முடிந்தது? அந்த கொலையின் காரணமாக கல்யாண வீடு கர்மாதி வீடாக எப்படி மாறியது? இதனால் யுதிஷ்டிரனுக்கு ஏற்பட்ட பலாபலன்கள் என்ன? இது எல்லாவற்றையும் நாளைய தினம் நாம் 6:30 மணிக்கு பார்ப்போம். நீங்க அவசியம் நாளைக்கு முக்கால்வாசி நான் ஆண்டாதி சபதத்துக்கு வந்துடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நாளை மறுநாள். அதனால 2 நாட்களும் உங்களுடைய நண்பர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். இந்த பாஞ்சாலி சபதம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இந்த மகாபாரதத்திலேயே. இப்பொழுது ஆரத்தி நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க கலந்து போகலாம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகீஷாः கோப்ராண்யபிஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வருஷது பர்ஜன்யः பிருத்திவி சஸ்யசாமி தேசோயம் சோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாக துர்ஜனः சஜ்ஜனோ பூயாத் சஜ்ஜனः சாந்திமாப்னுயாத் சாந்தோ முச்சேத பந்தேभ्यो முக்தஸ்ய அன்யான் விமோச்சயேத் வான் முயல் வடாது பெய்க மணிவடம் துறக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றமம் வேள்வி மல்க மேன்மை
செய்கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.